நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோ கொடுக்குறதுல ஒரு நீண்ட இடைவெளி, சில பல சொந்த வேலைகள், கறிபதன விதை பேக்கிங் பண்ணுறது, அனுப்புறது, ஆஃபீஸ் வேலைகள்னு ஒரு 2 வாரமாகவே பிஸியாக போயிட்டு வீடியோ எதுவுமே பண்ண முடியல. போன வீடியோவிலேயே பல மரங்களில் கொஞ்சம் அப்டேட் இருக்குது, பிறகு ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆடிப்பட்டமும் ரொம்ப சிறப்பாக அமையாதனால இனி தைப்பட்டத்தில் தான் உருப்படியாக ஏதாட்டும் முயற்சி பண்ணணும். அதனால் பெருசாக வீடியோ படம் எதுவும் இல்லை. தவிர கறிபதன விதை அனுப்புகிற வேலையும் கடந்த 2 வாரமாகவே நேரத்தை நிறைய எடுத்துகிட்டு கொஞ்சம் நண்பர்களுக்கு தான் இது வரைக்கும் அனுப்பியிருக்கிறேன். இன்னுமே நிறைய விதை எடுக்கிற அளவுக்கு கத்திரி இருக்குது. அதனால் வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு இந்த தடவை விதைகள் கிடைக்கிற மாதிரி செய்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தோட்டத்தில் இப்போ அறுவடைனா இந்த நீட்டசுரை சிறப்பாக வந்திருக்கு. பந்தலில் இருக்க நெருக்கடியில் ஏர் பொட்டேட்டோ தெரிச்சு ஓடி பந்தலில் எங்கேயோ ஒரு மூலையில் தஞ்சம் மூந்துருக்குன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். சொரக்காலம் பந்தலில் இடமே இல்லாமல் தென்னை மேலே தாவிட்டு இருக்குது. பந்தலை எட்டி பிடிச்சதும் எங்கடா பந்தலில் இடமே இல்லை, தென்னையை மட்டுமாவது விட்டு வச்சுருக்கானுங்களே அப்படின்னு அது மேலே படந்துட்டு சிட்டு சொரைக்கும் அதே நிலமை தான், தென்னை மேலே தான் தவிட்டு கிடக்குது. அடே கிழங்கு ரகங்களா, இப்படியாடா பந்தலை காலி பண்ணுவீங்க, என்னோட ஒரு பட்டத்தையும் முடிச்சு விட்டீங்களே அப்படின்னு கடுப்பு தான். கோரையாக ஆண்டு கிடந்த இந்த இடத்துலலாம் ஒரு புல்லு கூட கிடையாது, அவ்வளோ நிழல். களை எடுக்கிற வேலை கொஞ்சம் மிச்சமாச்சு. கிழங்கு அறுவடை இன்னும் 2 மாதத்தில் ஆரம்பிக்கும், அப்போ பார்த்துக்கிடலாம். இந்த நீட்டசுரை சிறப்பான ஒரு ரகம், நல்ல கரலாக்கட்டை சைஸில் வருது. எடை ஒரு 3 கிலோ வருது. நல்ல ஒரு நாட்டு ரகம் இது. முடிஞ்சால் இதை விதைக்கு விட்டு அடுத்த ஆடிப்பட்டத்தில் நம்ம விதைப்பட்டியில் சேர்க்க பார்க்குறேன். சிட்டு சுரையும் சிறப்பாக வந்திருக்கு. எல்லாமே அடுத்த ஆடிப்பட்டத்துக்கான விதை சேகரிப்புக்காக விட்டுருக்கிறேன். பூசணி அவ்வளோ அருமையாக கொடி வந்திருக்கு, அவ்வளோ பிஞ்சு போடுது. ஆனால் பழகி ஒன்று விடாமல் காலி பண்ணிகிட்டு இருக்கு. பூக்கிறதுக்கு முந்தைய ஓட்டையை போட்டு காலி பண்ணிடுதுங்க. அடே ஒரு அறுவடை வீடியோவது ஆடிப்படத்துக்குன்னு கொடுக்க விடுங்கடா, சேனல் நண்பர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வேண்டாத குறை தான். பழைய கண்ட்ரோல் பண்ண சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். பழைய தாண்டி வந்தால் எலி விட்டு வைக்கணும், மயில் விட்டு வைக்கணும், இப்படி ஒரு பூசணிக்காய் பறிக்க பல சிக்கல்களை கடந்து வரணும். பார்க்கலாம் பொங்கலுக்குள்ளே ஒரு சில பூசணிக்காவது கைக்கு வந்து சேருதானு. மற்றபடி பெருசாக காய்கறி செடிகள் விளைச்சல் அப்படின்னு எதுவுமே இல்லை. நான் கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு தைப்படத்துக்கு முழுவீச்சில் இறங்கிடலான்னு வாங்கின விதைகள் எதுவுமே ஆரம்பிக்காமல் வச்சுருக்கிறேன். மாடியில் சிறப்பாக கொண்டு வந்து காட்டணும்னு ஆரம்பித்த கொடி தக்காளி சிறப்பாக வந்துட்டுருக்கு. அறுவடைக்கு வந்ததும் விரிவான ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ நேரே கனவு தோட்டத்தில் பழமரங்கள் ஏரியாவுக்கு போயிடலாம். நல்ல ஒரு அறுவடையோடு ஆரம்பிக்கலாம். சப்போட்டா இந்த வருஷம் ஒரு முழுமையான விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏண்டா அறநெல்லிக்கே 6 பக்கத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ கொடுப்ப, என்ன மட்டும் கண்டுக்காமல் போயிடுவியான்னு சப்போட்டா கோவிச்சக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் விரிவாகவே இந்த முதல் அறுவடையை கவர் பண்ணுறேன். இந்த பெரிய மரம் கனவு தோட்டம் ஆரம்பிக்கும் போது வச்சது, செப்டம்பர் 2020 வச்சது, வச்சு 5 வருஷம் ஆகுது. அப்புறம் இந்த சின்ன மரம் சப்போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இன்னொன்று வச்சு விடலான்னு வச்சு விட்டது. இது அக்டோபர் 2021 வச்சது, இதை வச்சு 4 வருஷம் ஆகுது. சப்போட்டா பொதுவாக பழக்கடைகளில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கோம். ஆப்பிள், பியர், ஸ்ட்ராபெரின்னு ரொம்ப காஸ்ட்லி பழங்கள் எல்லாம் பளபளப்பாக முன்னாடி உட்காந்துட்ருப்பாங்க. இனிப்பே இல்லைனாலும் அவங்க தான் காஸ்ட்லி, அவங்க தான் அழகு. சப்போட்டா, சீத்தா எல்லாமே அருமையான பழங்கள்னாலும் விலை குறைவுங்கிறதுனால நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. சப்போட்டாவோட இனிப்புக்கு எந்த பழமும் பக்கத்துலேயே வர முடியாது. அதை நம்ம தோட்டத்தில் பறித்து பழுக்க விட்டு சாப்பிடும்போது தனி ருசி தான். பழக்கடைகளில் சீத்தா, சப்போட்டா, கொய்யா எல்லாமே ஒவ்வொன்றா பழுக்க வைக்க முடியாதுங்கிறதுனால ரொம்ப காயாகவே பறித்து கடைக்கு வந்துடுது. அந்த பழத்துக்கான ருசி அதில் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் சாப்பிடணுன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்து சாப்பிட்டா அது தனி ருசி தான். ஆனால் என்ன, நமக்கு முந்தைய அணில்கள், பறவைகள் இல்லாமல் வரிசையில் அறுவடை பண்ண காத்துட்ருப்பாங்க. சப்போட்டா எல்லாம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பித்ததுமே காலி பண்ணிடுவாங்க. அதனால் நிறம் கொடுக்க ஆரம்பித்ததும் அறுவடை பண்ணிடணும். பழத்தோட தோலோட நிறம் லேசாக மஞ்சள் நிறம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை பார்த்து பறித்து வச்சா ஒரு 4 நாளையில் ஒவ்வொன்றா பழுக்கும். எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். சப்போட்டா வச்சு ஒரு 2 வருஷத்துலேருந்தே விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிது. இந்த வருஷம்தான் 2 மரமுமே கூட கூட அறுவடை பண்ணுற அளவுக்கு காய்ச்சிருக்குது. நமக்கும் கொண்டாட்டம் தான், பறவைகள் அணில்களுக்கும் கொண்டாட்டம் தான். சப்போட்டா மரத்துக்கு பெருசாக பராமரிப்புலாம் தேவையில்லை. வச்சு விட்டால் ஒரு சில வருஷங்களில் காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம மரத்து பழங்கள் எல்லாமே சூப்பர் சைஸில் காய்ச்சிருக்குது. 2 மரத்தில் இருந்தும் ஒரு கூட நிறைய அறுவடை பண்ணியாச்சு. மரங்கள் முழுக்கவே இன்னும் காய்கள் கிடக்குது. இன்னும் 2 மாதத்துக்கு சப்போட்டா அறுவடை எடுத்துகிட்டே இருக்கலாம். அதனால் நம்ம சப்போட்டா மரம் சார்பாக சொல்கிறது என்னென்னா, வீட்டு தோட்டம்னா கண்டிப்பாக ஒரு சப்போட்டா வச்சு விடுங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டார் ஃப்ரூட். இப்படி ஒரு மழை காலத்தில் இவ்வளோ விளைச்சல், அதுவும் இவ்வளோ திரட்சியான பழங்கள் பொதுவாக கொடுக்காது. மழை கொஞ்சம் இல்லாமல் வறட்சிங்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டு போல் காய்ச்சி தள்ளிட்டு
இப்போ மழையாக இருக்குது. இப்போ பழுத்தா பழங்கள் அவ்வளோ இனிப்பாக இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும். இருந்தாலும் பராமரிப்பே இல்லாமல் இந்த அளவுக்கு விளைச்சல் கொடுத்துட்ருக்கிறது சிறப்பு தான். ஜனவரி தாண்டி பழுக்க ஆரம்பித்தா ஓரளவுக்கு பழங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இனிப்பு இருக்கும், பார்க்கலாம். அடுத்ததாக எலுமிச்சை. போன அப்டேட்டில் நல்ல ஒரு அறுவடை எடுத்து காட்டியிருந்தேன். இப்போவும் கொஞ்சம் காய்கள் இருக்குது. நம்ம தோட்டத்தில் எலுமிச்சை இந்த அளவுக்கு வர்றதே அதிசயம்தான். இந்த மரம் சம்மரில் ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். ரெடி பண்ணியிருக்கிற ஊட்டமேட்டின தொழு உரம் இந்த வாரத்தில் தான் வச்சு விடணும். கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள்லாம் செஞ்சு இந்த சம்மரில் எலுமிச்சையில் சிறப்பான ஒரு அறுவடை எடுக்கணும்னு இருக்கிறேன். முருங்கை நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள மரத்துலேருந்து விதை போட்டு நாற்று ரெடி பண்ணி வச்சு விட்டது. ஒட்டகம் மாதிரி ஒரேடியாக வானத்தை பார்த்து போயிட்டு அப்புறம் மழை ஆரம்பித்ததும் கொஞ்சம் வெட்டி விட்டேன். இப்போ தளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இனி கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வந்தோன்னா நல்ல ஒரு மரமாக வந்துடும்னு நினைக்கிறேன். மாமரங்கள் பக்கம் வந்தால் எல்லாருமே சீரான ஒரு வளர்ச்சியில் வந்துட்டுருக்காங்க, எந்த குறையுமே இல்லை. பங்கனம்பள்ளி மறுபடி பூ விட்டு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிது. இன்னுமே சீசனே வரலன்னு பிஞ்செல்லாம் பறித்து போட்டுட்டேன். இனி ஜனவரிக்கு மேலே பூக்கும், அப்போ காய்க்க விடலாம். முதல்ல அறுவடைய மாலேருந்து எடுக்கலான்னு இருக்கிறேன். சம்மரில் எந்த அளவுக்கு பூ எடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மல்லிகை மட்டும் வச்ச மாதிரி அப்படியே நிற்குது, ஒரு ரியாக்ஷனையுமே காணோம். இந்த மழைக்கு தளிர்விட ஆரம்பிக்கும்னு நினச்சேன், ஆனால் அமைதியாகவே இருக்குது. ஒருவேளை ஜனவரிக்கு மேலே தளிர்விட ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். வாங்கி வச்சு முதல் தளிர் வந்தால் தான் ஒரு நிம்மதி, அப்பா உசுரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில நாற்றுகள் கொஞ்சம் மெதுவாக தான் புது இடத்துல பிடிச்சி வர ஆரம்பிக்கும், வெயிட் பண்ணுவோம். அவக்கடோ சிறப்பாக வந்துட்டுருக்கு. மழைக்காலங்கிறதுனால கொண்டாட்டம் தான், பச்சை பசையில் நின்றுட்டுருக்குது. இது எப்படா ஒரு பூ பூக்கும் அப்படின்னு இதோட விளைச்சலுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பலாவும் அதே மாதிரி தான் சிறப்பாக வந்துட்டுருக்கு, இதோட விளைச்சலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேலியோரம் வச்சு விட்ட மகோகனி மரங்கள் எல்லாம் சீரான ஒரு விளைச்சல் வந்துட்டுருக்காங்க. தென்னை எல்லாமே சிறப்பாக இருக்குது. முதல் குறும்பல் எல்லாம் மெதுவாக தேங்காவாக மாறிட்டு இருக்குது. நாட்டு தென்னங்கன்றுகள்னு தேடி வாங்கி வைக்கிறோம், அது எந்த அளவுக்கு வருது, தேங்காய் சைஸ் எந்த அளவுக்கு வருது, தேங்காய் அந்த அளவுக்கு திரட்சியாக இருக்குமா அப்படின்னு முதல் விளைச்சலை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. கிட்டத்தட்ட 10 மரங்கள் ஒரே இடத்துலேருந்து வாங்கி வச்சது, தேங்காயெல்லாம் சிறப்பாக வரணும். முதல் தேங்காவை பறிக்க இன்னும் 2 மாதம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்போ விரிவாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். எல்லா தென்னையுமே இப்போ பாலை விட்டு குறும்பல் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு அப்டேட் என்னென்னா, எங்கள் வீட்டு தென்னையிலேருந்து ரெடி பண்ணி வச்ச தென்னையும் பாலை விட ஆரம்பிச்சிருக்கு. இது நானே எங்கள் வீட்டு மரத்துலேருந்து நாற்று ரெடி பண்ணி வச்ச மரம். இது காய்க்க ஆரம்பிக்கும்போது அதோட தாய்மரம் அளவுக்கு சிறப்பான ஒரு காயாக வருதான்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன். பெரிய நெல்லி பிரம்மாண்டமாக நிற்குது. கொஞ்சம் விளைச்சல் இந்த மழை காலத்தில் கொடுத்தது. போன வருஷம் அளவுக்கு ஒரு விளைச்சல் இந்த இடம் இருக்குமான்னு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ டிசம்பரும் வந்துட்டு, இனி சம்மரில் ஒரு விளைச்சல் கொடுக்குறது கஷ்டம்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சம்மருக்குள்ளே ஒரு விளைச்சல் கொடுக்குதான்னு. சின்ன நெல்லி பற்றி சொல்லவே வேணாம், அது பாட்டுக்கு விளைச்சல் அள்ளி கொட்டிகிட்டு இருக்கோம். இந்த சீசன்லையும் திராட்சை கொத்து மாதிரி நெல்லிக்காய் மரம் முழுக்க தெரியுது. மற்றபடி சீத்தா, கொய்யா, வாட்டர் ஆப்பிள் எல்லாருமே நல்லா இருக்காங்க. சிவப்பு சீத்தாவில் இப்போ கொஞ்சம் காய்கள் கிடக்குது. கொய்யாவும் கொஞ்சம் பிஞ்சுகள் போட்டிருக்குது. வாட்டர் ஆப்பிள் இனி சம்மர் வந்தால் தான் பூக்க ஆரம்பிக்கும். போன வருஷம்தான் வாட்டர் ஆப்பிளில் முதல் அறுவடை எடுத்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் விளைச்சல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாரம் தான் ஊட்டமேற்றின தொழு உரம் எல்லா மரத்துக்குமே வச்சு விடணும். எலுமிச்சையில் வர சம்மரில் ஒரு சிறப்பான ஒரு விளைச்சல் எடுக்க பார்க்கணும். பங்கனம்பள்ளி மாமரத்தை தடவையாக காய்க்க விட்டு பார்க்கணும். புதுசாக வச்சு விட்ட மாங்கன்றுகள் எப்படி பிடிச்சி வருதுன்னு பார்க்கணும். வீட்டு தென்னையிலேருந்து வந்த தென்னை குறும்பல் எப்படி பிடிக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் தான் வரும் மாதங்களில் பழமரங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள். இதோட அப்டேட் எல்லாமே ஒரு சில மாதங்கள் கழித்து சம்மரில் கொடுக்குறேன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கனவு தோட்டத்தில் இந்த தைப்படத்தை கொஞ்சம் சிறப்பாக கொண்டு வரலான்னு இருக்கிறேன். கிழங்கு ரகங்களெல்லாம் ஜனவரி வாக்கில் அறுவடை பண்ணிவிட்டு பந்தலை க்ளீன் பண்ணிவிட்டு பட்டத்தை ஆரம்பிக்கணும். ஜனவரியிலேருந்து தோட்டத்தில் நிறைய வேலைகள் இருக்குது, நினச்ச மாதிரி கொண்டு வந்துடலான்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அவ்வளோதாங்க. ஆடிப்பட்டம் சில பல வேலைகள் சில பல பிரச்சனைகளில் கொஞ்சம் தடுமாறினாலும் மொத்தமாகவே சிறப்பான ஒரு பட்டம் தான். நான் தேவையான நேரம் கொடுக்காம விட்டதுனால தான் கொஞ்சம் சொதப்பல். ஆடிப்பட்டத்தில் விட்டதை வர தைப்பட்டத்தில் பிடிச்சிக்கலாம். உங்கள் தோட்டம் அறுவடைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.